தமிழக அரசியல் மற்றும் நிர்வாக வட்டாரங்களில் இப்போ ஒரு முக்கியமான விவாதம் போய்கிட்டு இருக்கு. அதுதான் ஓய்வூதிய திட்டம். கடந்த 20 வருஷமா அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரணும்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அதுக்கு ஒரு தீர்வா தமிழக அரசு தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிற ஒரு புதிய திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இது பழைய திட்டமா இல்ல புதிய திட்டமா? இதுல ஊழியர்களுக்கு உண்மையிலேயே பலன் இருக்கா? இதனால அரசுக்கு ஏற்பட போற நிதிச்சுமை என்ன? இதை பத்தி எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாம யதார்த்தமான நிலையை தெளிவா பார்க்கலாம். முதல்ல ஏன் இந்த ஓய்வூதிய பிரச்சனை எவ்வளவு பெருசா வெடிச்சதுன்னு பார்க்கணும். 2003க்கு அப்புறம் வேலைக்கு சேர்ந்தவர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் தான் இருந்துச்சு. அது ரிட்டையர் ஆகும்போது எவ்வளவு பணம் கிடைக்கும்னு ஒரு நிச்சயமற்ற தன்மை இருந்தது. இதனால தான் எல்லாரும் பழைய திட்டம் வேணும்னு போராடினாங்க. இப்போ அரசு அறிவிச்சிருக்கிற இந்த டிஏபிஎஸ் திட்டம் பழைய திட்டத்தோட சில முக்கிய அம்சங்களை உள்வாங்கி உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தோட மிக முக்கியமான 5 அம்சங்களை இப்போ நாம பார்க்கலாம். முதலாவது அம்சம் 50 விழுக்காடு ஓய்வூதியம். ஒரு அரசு ஊழியர் ஓய்வு பெறும்போது அவர் கடைசியா வாங்கின சம்பளத்துல 50 விழுக்காடு தொகை ஓய்வூதியமா உறுதியா வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்காக ஊழியர்கள் அவங்க சம்பளத்துல இருந்து 10 விழுக்காடு பங்களிப்பு கொடுக்கணும். மீதி தொகையை அரசாங்கமே ஏத்துக்கும். பழைய திட்டத்துல ஊழியர்கள் பங்களிப்பு இல்லாமல பென்ஷன் கிடைச்சது. இப்போ பங்களிப்போடு கிடைக்குது. இதுதான் வித்தியாசம். ஆனா பென்ஷன் தொகை 50 விழுக்காடு உறுதியாக்கப்பட்டிருக்கு. இரண்டாவது அகவிலைப்படி உயர்வு. இது முக்கியமான பாயிண்ட். பென்ஷன் வாங்குறவங்களுக்கு விலைவாசி ஏத்துறதுக்கு ஏத்த மாதிரி 6 மாசத்திற்கு ஒரு முறை அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருந்த ஒரு மிக முக்கியமான அம்சம். மூணாவது குடும்ப பாதுகாப்பு. ஒருவேளை பென்ஷன் வாங்குறவர் இருந்துட்டா அவரோட குடும்பத்துக்கு அவர் வாங்கின பென்ஷன்ல 60 விழுக்காடு தொகையை குடும்ப ஓய்வூதியமா வழங்க இந்த திட்டம் வழிவகை செய்யுது. இது அந்த ஊழியரோட குடும்பத்தோட எதிர்காலத்துல ஒரு பாதுகாப்பு தருது. நாலாவது பணிக்கொடை. ஓய்வு பெறும்போது கொடுக்கப்படுற பணிக்கொடை தொகையை 20 லட்சத்துல இருந்து 25 லட்சமா உயர்த்தி இருக்காங்க. அதே போல குறைவான காலம் வேலை செஞ்சு ஓய்வு பெற வேண்டிய சூழல் வர்றவங்களுக்கும் ஒரு குறைந்தபட்ச ஓய்வூதியம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஐந்தாவது ஒரு ஸ்பெஷல் அறிவிப்பு. இதுவரைக்கும் பென்ஷன் இல்லாமலேயே ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஒரு சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கவும் இந்த திட்டத்துல முடிவு செஞ்சிருக்காங்க. சரி, அரசாங்கம் ஏன் நேரடியா பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தாம இந்த டிஏபிஎஸ்ஐ கொண்டு வந்திருக்காங்க? இதுக்கு அரசாங்கம் சொல்ற காரணம் நிதி நெருக்கடி. மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய நிதி பகிர்வு குறைஞ்சது, ஜிஎஸ்டி வருவாய் மாற்றங்கள், இதனால மாநிலத்தோட நிதி நிலைமை சவாலா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த டிஏபிஎஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்துறதுனாலேயே அரசுக்கு உடனடியா 13,000 கோடி ரூபாய் கூடுதலா செலவாகும். அது மட்டும் இல்லாம வருஷா வருஷம் 11,000 கோடி ரூபாய் பங்களிப்பு தொகையா அரசாங்கம் கொடுக்க வேண்டி இருக்கும். இப்போ ஊழியர்கள் தரப்புல இருந்து என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தா இது ஒரு முன்னேற்றம் தான். ஆனா எங்களுடைய 10 விழுக்காடு பங்களிப்பு இல்லாம பழைய முறையிலேயே பென்ஷன் வேணுங்கிறது அவங்களோட கோரிக்கையா இருக்கு. ஆனா 20 வருஷமா எந்த ஒரு உறுதியும் இல்லாம இருந்த சூழல்ல இப்போ 50 விழுக்காடு பென்ஷன் உறுதி அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கிடைச்சிருக்கிறது ஒரு முக்கியமான நகர்வா பார்க்கப்படுது. இது தவிர அரசு ஊழியர்களோட நலனுக்காக ஏற்கனவே இருக்கிற சில சலுகைகளையும் இந்த அறிவிப்புல தெரிவிச்சிருக்காங்க. உதாரணத்திற்கு மகப்பேறு விடுப்பு 12 மாசமா இருக்கிறது, வீடு கட்டுறதுக்கான முன்பணம் 50 லட்சமா உயர்ந்திருக்கிறது, அப்புறம் விபத்துல உயிரிழந்தா 1 கோடி ரூபாய் காப்பீடு திட்டம். இதெல்லாம் மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது தமிழகத்துல ஊழியர்களுக்கு இருக்கிற கூடுதல் சலுகைகள். இந்த வீடியோவோட நோக்கம் என்னன்னா, ஒரு அரசு அறிவிப்பு வரும்போது அதுல இருக்கிற சாதக பாதங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். டிஏபிஎஸ் திட்டம் பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு 100 விழுக்காடு சமமானது. அப்படி இல்லைனாலும் இதுல இருந்த முக்கியமான பலன்களை ஊழியர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முயற்சி செஞ்சிருக்காங்க. அதே சமயம் மாநிலத்தோட பொருளாதாரத்தையும் கணக்குல வச்சு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. ஊழியர்கள் சங்கம் இந்த திட்டத்தை முழுசா ஏத்துக்குவாங்களா இல்ல இதுல இன்னும் சில மாற்றங்களை எதிர்பார்ப்பாங்களா அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற கேள்வி. முதலமைச்சர் தரப்புல இருந்து இது நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு சிறந்த வழி அப்படின்னு சொல்லி ஊழியர்களோட ஒத்துழைப்பை கேட்டிருக்காங்க. சோ மக்களே, ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு அரசு ஊழியர்களோட பங்களிப்பு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அந்த ஊழியர்களோட எதிர்கால பாதுகாப்பு முக்கியம்.
இந்த டிஏபிஎஸ் திட்டம் அந்த பாதுகாப்பை தருமாங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசு ஊழியர்களோட 20 வருஷ போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியா, இல்ல இதுல இன்னும் திருத்தங்கள் வேணுமா? உங்க கருத்துக்களை நாகரிகமான முறையில கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.